எங்கள் மருமக இப்போ ஃபீஸ் வந்து என் பேத்திக்கு 1,50,000 ரூபா செலவு ப்ளே ஸ்கூல். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கூட போகல, ப்ளே ஸ்கூலுக்கே 1,50,000. லெக்சர் வார்டில் படிக்க வைக்கிறாங்க. அது தேவையில்லாத செலவு தான். என் பொண்ணுங்க சார் 1 வருஷம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தாங்க சார். எங்கள் ஊரில் ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலிங், காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு எல்லாமே அவங்க தந்துடுவாங்க. நாங்கள் போய் சேர்த்தோங்க சார். அந்த 1 வருஷத்தில் அவரோட ஸ்பீக்கிங் ஹேபிட்டு, பழக்கொழுக்கம் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுங்க சார். இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் போகல ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பா. அங்கே டீச்சர்ஸே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்பேன், என் பொண்ணு பேசுகிறாளுங்களா, பண்ணுறா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அவள் அது பண்ணாலும் அது இருக்கிறது தானுங்க, நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி எங்ககிட்டயும் அப்படி தான் பேசுவாங்க, என் பொண்ணுகிட்டையும் அப்படி தான் பேசுவாங்க. பழக்க வழக்கம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறது தான். அங்கே போய் வந்து பழக்க வழக்கம் தானாக வர்றது இல்லை. பணத்தை கொண்டு போய் அங்கே கொட்டி கொடுக்குறாங்க. கொட்டி கொடுக்கக்குள்ள அவங்க உட்காருப்பா, தடுக்கு போட்டு உட்கார வச்சு நல்லா ஊட்டி விட்டு எல்லாம் செஞ்சு தான் ஆகணும்.